நான் வந்து காலேஜ் வந்து 2021 முடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வருஷம் எம்காம் ஜாயின் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. அப்புறம் எங்கள் அக்காவோட மாமா வந்து பேங்கிங் இருக்குது, படி, லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, மாமா சொல்கிறாங்க, அவங்க லாயர், அவங்க வந்து பேங்க்கோட கேசஸ் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ தட் சரி அவங்க சொல்கிறாங்க, விஷயம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். எனக்கு பேசிக்கில் நீங்கள் என்ன கேட்டாலும் எப்போ கேட்டாலும் எனக்கு அதில் வந்து எனக்கு எந்த டவுட்ஸுமே வராது. அந்தளவுக்கு நான் அந்த 2 வருஷத்தில் பேசிக்ஸும் மெயின்ஸ் லெவல் படிக்கிறதும் ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். 2022 வந்து எனக்கு பெருசாக ப்ரிலிம்ஸ் எல்லாம் கிளியர் ஆகலை. 22 ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த வருஷத்தோட கிளர்க் பாயிண்ட்ஸில் மிஸ் பண்ணேன், ஜஸ்ட்டு பாயிண்ட்ஸில் மிஸ் பண்ணேன். சரி நெக்ஸ்ட் இயர் கிடச்சிரும், சரி 23 நம்ம கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ்னால் வந்து என்னால் கண்டினியூவாக படிக்க முடில. அப்போ கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டு இது பண்ணும்போது அந்த வருஷம் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் எழுதினேன். மெயின்ஸ் எழுதியுமே வந்து அதுவும் பாயிண்ட்ஸில் போயிடுச்சு. சரி, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னடா பண்ணுறது, இது நம்மளோட பீஸ் ஆஃப் கேக்கா இல்லையா அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் ஆகிறதுல சரி நம்ம ஒர்க் பண்ணிட்டே படித்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக படிப்போம் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் ஒர்க் பண்ணிட்டு படிக்கலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் கிருத்திகா நாங்கள் 2 பேரும் ஒட்டுக்காக தான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க, நானும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். சரி ஒர்க் பண்ணுவோன்னு இங்கே 2-3 பக்கம் கேட்டோம், எங்கேயும் செட் ஆகலை. சுரேஷ் அகாடமி வந்தேன், வசந்த் சார் பார்த்தேன். அப்போ தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க சுரேஷ் அகாடமி. கேட்டேன், யோசிக்கவே இல்லை சார். எங்கள் 2 பேர்த்தையும் பார்த்தோன்னே நாளையிலேருந்து வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. 23 டிசம்பரில் வந்து சுரேஷ் அகாடமியில் ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஒர்க் கற்றுக்க ஆரம்பித்தேன். நமக்கு எல்லாமே தெரியும், ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லிக் கொடுக்கறதுங்கிறத அந்த 6 மாதத்தில் கற்றுக்கிட்டாச்சு. அப்புறம் அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்துச்சு. ஆர்ஆர்பி எல்லா மெயின்ஸுமே எழுதினேன். ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸும் அந்த வருஷம் மழை போயுமே கிடைக்கல. சரி ஆர்ஆர்பி இன்டர்வியூ போனேன். ஆர்ஆர்பி இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூ போயிட்டு கண்டிப்பாக கிடச்சிரும்னு சொல்லிட்டு 24 ஸ்டார்டிங் January 1 ரிசல்ட் வரும்போது சரியான அப்செட். ரிசல்ட் வரல, வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் கிடைக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. சரி அடுத்து என்னடா பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காகவே அடுத்தடுத்து உட்காந்து எஸ்பிஐ கிளர்க்குக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். எஸ்பிஐ கிளர்க்குக்கு அந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிளர்க்கும் கிடைக்கல. சரி இது நமக்கான பிளாட்ஃபார்மா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஒரு வருஷத்தில் டிசைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண 2025 எல்லா எக்ஸாம்ஸும் எழுதுவோம். கிளியர் பண்ணால் பேங்க்கு, இல்லைன்னா இது என்னோடய ஃபீல்டு இல்லை, நான் ஃபீல்டுக்கு வெளியே போயிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்ததே ஐடிபிஐ எக்ஸாம். இன்டர்வியூ கிடச்சிச்சு, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தேன். சரி ஓகே, ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஓகே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும்போது ஓகே நம்ம ஏதோ சொல்லுது, உன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஜூலையில் ஐஓபி எக்ஸாம் வந்துச்சு, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. லிட்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு 6 மந்த்ஸில் இருக்கவங்களே குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் போடலாம். ஜிஏ மட்டும்தான் ஃபேக்டராக வச்சு டிசைட் பண்ணுற ஃபேக்டர் அது. ஓகே எழுதிட்டு வந்துட்டோம், கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் படிப்போம்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பித்தேன். பேங்க்கில் எழுதின எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியர், எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை. அதான் ஸ்டார்டிங். சரி விட்டுறலாம், அது எப்பவுமே வந்து லக் ஃபேக்டர் தான் எஸ்பிஐ பிஓ. அடுத்து வந்த எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியர், எல்லா மெயின்ஸும் கிளியர், எல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஐஓபி ரிசல்ட் வந்துச்சு. இட்ஸ் எப்படி மெயின்ஸ் ரிசல்ட் வரும்போது சரி கிடச்சிருச்சுன்னு 3500 பேர், 350 வேக்கன்சிக்கு அவன் 3500 பேர்த்துக்கு மேலே எடுத்து வச்சுருந்தான். சரி போய் அட்டன் பண்ணுவோம், பெஸ்ட்டை கொடுப்போம், கிடைச்சா பார்த்துக்கலாம், இல்லைனா அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கோம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் போனேன். இன்டர்வியூ கொடுத்தேன். இன்டர்வியூலையுமே வந்து
அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்டிருந்தாங்க. மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ஹோப் இல்லை, லிட்ரலாக பார்த்தீங்கன்னா ஹோப் இல்லை. ஆனாலுமே சரி பார்த்துக்கலாம். அடுத்து பிஓ ரிசல்ட், IBBS பிஓ ரிசல்ட் வந்துச்சு. அதோட இன்டர்வியூ இருந்துச்சு. அதுக்கோட இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணேன். அதில் 100% கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. இன்டர்வியூ பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். IOB கிடைக்கலனாலும் பிஓ கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட போனேன். நெக்ஸ்ட்டு சரி இந்த வருஷம் முடிய போகுதே, 2025 முடிய போகுதே, எந்த ரிசல்ட்டுமே வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ஸ்டார்டிங் போடும்போது ஒரு சபதத்தோடு பண்ணோம். ஏன்னா 25 முடியறதுக்குள்ளே வேலை கிடைச்சா பேங்கிங்கில் இருப்போம், இல்லை அப்படின்னா பேங்கிங் விட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ க்ளோஸ் அந்த 25 முடிய ஒரு பயம் வந்துச்சு. என்னடா ரிசல்ட் வரல, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துச்சு. 25th கிறிஸ்மஸ் காலையில் மார்னிங் எடுத்து வாட்ஸ்அப் பார்க்குறேன். ஸ்டூடெண்ட்டு தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, மெகந்தி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க IOB ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. உடனே போய் PDF எடுத்து போட்டு செக் பண்ணேன். ரோல் நம்பர் இருந்துச்சு. என்னால் நம்ப முடியல. 10 தடவை செக் பண்ணேன், நம்ப முடியல. மறுபடியும் மதியானம் சாயங்காலம் எல்லாம் அந்த நாள் ஃபுல்லாக ரோல் நம்பர் செக் பண்ணிகிட்டே இருந்தேன். உண்மையாகவே வந்திருக்கா? ஏன்னா நம்ம அவ்வளோ பார்த்துட்டோம், நிறையா தடவை போட்டு செக் பண்ணியிருப்போம், வந்திருக்காது. அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு PDFல வர ரோல் நம்பர் இது வரைக்கும் கிளியர் ஆனது கிடையாது. ஃபஸ்ட்டு அப்படி கிளியர் ஆனது பார்த்திங்கன்னா OICL அசிஸ்டண்ட் தான் கிளியர் ஆகிருந்துச்சு. OICL அசிஸ்டண்ட் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் PDFல வரதையும் நம்ம கிளியர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அப்புறம் IOB கிளியர் ஆகிடுச்சு. வீட்டில் போய் சொன்னேன், எல்லோரும் ரொம்ப ஹாப்பி. சரி கொஞ்சம் கேப் கொடுப்பாங்க அப்படின்னு கண்ணை மூடி திறக்கறதுக்குள்ளே ஜாயினிங் போட்டாங்க, ட்ரைனிங் போட்டாங்க. 3ஆம் தேதியே ஜாயின் பண்ணியாச்சு. 3ஆம் தேதி போயாச்சு. 5ஆம் தேதியிலேருந்து ட்ரைனிங் முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் சரி ஒரு 3 நாள் நிம்மதியாக மூச்சு விடுவோம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே அடுத்து பிரான்ச் அலோகேட் பண்ணிட்டாங்க. வெள்ளூர் ரீஜன் போட்டாங்க. நீ கிளம்பு, பேங்க்னா அப்படி தான் இருக்கும், நீ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்காது, ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போது திருத்தணி பிரான்ச் போட்டிருக்காங்க, அங்கே கிளம்பணும். இப்போ இந்த பொங்கல் டைமில் IBBS PO ரிசல்ட் வந்துச்சு. இப்போது அன்றைக்கி நாங்கள் ட்ரைனிங்கில் இருந்தோம். பொங்கல் அன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷனுக்கு பொங்கலெல்லாம் வச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட லால்பாக் கிளம்பிட்டோம். சரி ஜூ சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அப்போ தான் ரிசல்ட் IBBS PO ரிசல்ட் வந்துச்சு. ஸ்கோர் கார்டு வரும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு கனரா கிடச்சிரும். பெரிய ஹைப் இல்லை. ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா 2வது எக்ஸாமுக்கு பெரிய ஹைப் இருக்காது. இப்போது கனரா வந்துச்சு. கால் பண்ணி ஒரு 4 எங்கள் அப்பாட்ட கால் பண்ணி சொன்னதுக்கு அதான் கிடச்சிருச்சே, நீ போகிற கனரா POக்கு அப்படின்னு தான் கேட்டார். கனரா PO போகிற IOB தானே போய் இருக்க போகிற அப்படின்னு தான் சொன்னார். சரி ஓகே, அன்றைக்கி ஒரு 4 பேர்த்துக்கிட்ட சொல்லிட்டு போய் ஜூவை சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி மட்டும்தான். யுவர் ரைட் வே, நீங்கள் பாத்தை சூஸ் பண்ணி ரைட் பாத் சூஸ் பண்ணிட்டா மட்டும் போதும். எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தாலையும் சக்ஸஸ் இது பண்ண முடியும். நான் எல்லா டைமுமே ஒவ்வொரு ரிசல்ட்ஸ் வரும்போதுமே எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம், உடைவோம், எல்லாத்துக்கும் இருக்கும். 4 இயர்ஸுங்கிறது சாதாரண ஜேர்னியாக இருக்காது. ஒவ்வொரு வருஷமும் ரிசல்ட்ஸ் வரும்போதுமே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு 1 or 2 days கழித்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் புல் பேக் பண்ணிவிட்டு வேகமாக எந்திரிச்சு திரும்பி வரோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அந்த சக்ஸஸ் நீங்கள் எஃபர்ட்ஸ் ப்ளஸ் ரைட் வே, இந்த 2 மட்டும் இருந்தால் போதும், கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் எல்லாருமே ஒரு நாள் கண்டிப்பாக இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் ஆவீங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.